அரசு பணிக்காக விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை, அந்த பணிக்காக காத்திருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே போகுது அப்படின்றத நம்ம பரவலாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த எண்ணிக்கை என்ன அப்படின்ற விவரங்கள் இப்போது ரயில்வே துறையாலேயே, ரயில்வே அமைச்சகத்தாலேயே அதிகாரப்பூர்வமாக பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதில் குறிப்பாக 64,000 பணியிடங்களுக்கு, அதாவது 2024ஆம் ஆண்டில் மொத்தமாக இருக்கிற 1,08,000 பணியிடங்கள் தான் ரயில்வே துறையில் உருவாகி இருக்கு. 2024ஆம் ஆண்டில் உருவான பணியிடங்களோட எண்ணிக்கை இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இதில் நோட்டிஃபைட், அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த பணியிடங்களோட எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 92,116 பணியிடங்கள். இதில் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சாங்க அப்படின்ற அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்க காலியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 64,197. இத்தனை பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை 1,87,00,000 என்ற விவரம் இப்போ வெளியாகிருக்கு. அப்போது ஒவ்வொரு பணிக்குமான போட்டி என்பது அதீதமாக உயர்ந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அதே சமயம் அந்த பணியிடங்கள், காலியிடங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக 10 விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் மூலமாக நிரப்பப்பட்ட முக்கியமான பணியிடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், தொழில்நுட்பவியலாளர்கள் அதாவது டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி ரயில்வே போலீஸ், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அப்படின்ற பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. அதே மாதிரி இளநிலை உதவியாளர், துணை மருத்துவ பணியாளர்கள் அதாவது பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், இந்த பணியிடங்களுக்கெல்லாம் அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பணியிடங்கள். அதே மாதிரி இதற்கு முன்பு ரயில்வேல இல்லாத சில பணியிடங்களுக்கும் இப்போ அறிவிப்புகள் வெளியாக தொடங்கி இருக்கு. நிறைய வேக்கன்சி புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, முக்கியமான பணியிடங்களுக்கான அறிவிப்புகளில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 18,799 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த 18,000 பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை 18 லட்சம், அதாவது 18,40,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. தொழில்நுட்பவியலாளர்கள் அதாவது டெக்னீஷியன்ஸ், இவர்களுக்கு பணியிடங்கள் என்று பார்த்தால் 14,298 பணியிடங்கள் இருந்திருக்கு. அதுக்கு 27 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், இந்த பணியிடங்கள் 4,208 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கு 45.3 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கு அப்படின்ற தகவல்களை அமைச்சகம் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த போட்டி என்பது நம்ம ஒரு பணியிடத்திற்கு எவ்வளவு பேர் அப்படின்னு அந்த ஒப்பிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு ஒரு பணியிடத்திற்கு 1076 பேர் அவங்க போட்டி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்களோ இருக்கிற பணியிடத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த ஒரு பணியிடத்திற்கான ரேஷியோ நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் அவ்வளவு பேர், ஒரு பணியிடத்திற்கு 1000க்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி தொழில்நுட்பம் அல்லாத பணிகள், அதாவது நான் டெக்னிக்கல் போஸ்ட், இந்த பணியிடங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 720 பேர் போட்டிட்டு இருக்காங்க. தொழில்நுட்ப பணிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 189 பேர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கும் அதே மாதிரியான போட்டி அதிகமாக இருந்திருக்கு அப்படின்ற அந்த தகவலும் கூட சொல்லப்படுது. சரி, இந்த பணியிடங்கள், இதற்கான தேர்வுகள் நடத்தப்படுறது, இதெல்லாம் நடக்குது. அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த தகவலும் சொல்லப்படுது. பணியிடங்கள் அதிகரிச்சிருக்கா அப்படின்ற அந்த ஒப்பீட்டை பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டிருக்க அந்த தகவலின் அடிப்படையில் 2004லேருந்து 2014 வரைக்கும் 4.11 லட்சம், அதாவது 4,11,000 பணியிடங்கள், அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அவ்வளவு நியமனங்கள் நடந்திருக்கு. அதுவே 2014லேருந்து 2025 வரைக்கும் 5,08,000 பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காலியிட அதிகரிப்பு அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் சூப்பர் ஆனுவேஷன் ஏஜ், அதாவது ஓய்வு பெறும் வயதை நிறைய பேர் எட்டியதன் காரணமாக நிறைய காலியிடங்கள் உருவாகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே மாதிரி ரயில்வே துறையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் புதிதான நிறைய மேம்பாட்டு அம்சங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பாக பாதுகாப்பு அம்சங்கள், சேஃப்டி சார்ந்த சிஸ்டம்ஸ், அது மேம்பாடு அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்றாக ரயில்வே துறையில் மாறி இருக்கு. அது இன்னமும் முழுமையாக மேம்படுத்தப்படலை அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்காக உருவாக்கப்படுற பணியிடங்களோட
எண்ணிக்கை கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்ற தகவலை ரயில்வே துறை அமைச்சகம் சொல்றாங்க. அதே மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த மேம்பாடு அப்படின்றதையும் இப்ப இருக்கக்கூடிய கால தேவைக்கு அதிகமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதுனால இதன் காரணமாகலாம் கூடுதலான பணியிடங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக டிஜிட்டலைசேஷன், மாடர்னைசேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ்ல ரயில்வே துறை பெரும்பாலான வகையில் ஈடுபட்டிருக்கிறதுனால அதிகமான பணியிடங்கள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதன் காரணமாக ரயில்வே துறையில் உருவாகி இருக்கக்கூடிய காலியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் அந்த காலியிடங்கள் அவ்வளவு அதிகரித்தாலும் கூட கோடிக்கணக்கில் அதற்காக விண்ணப்பிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது ரயில்வே துறையில் மட்டும் இது இல்லாமல் மத்திய அரசு பணியிடங்கள்லேயே வெவ்வேறு வங்கி தேர்வுகள் இருக்குது, அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது. இந்த பணியிடங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதையெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா விண்ணப்பிக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த எண்ணிக்கையுமே கூட 10 நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட இல்லை, அதை விட குறைவாக 64,000 பணியிடங்களுக்கு தான் 1,87,00,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த போட்டி என்பது ரொம்ப அதீதமாகவே இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு வகையில், அதாவது வேகன்சிஸ் இவ்வளோ இருந்தது, அதற்கு இவ்வளோ பேர் விண்ணப்பித்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். பணிக்காக காத்திருப்போரோட அந்த புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2022 கணக்குப்படி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்க அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2022 கணக்கீட்டின்படி 4.6 கோடி பேர் வேலைக்காக காத்திருக்காங்க. அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்து வேலைக்காக காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை, அப்படி பதியாம காத்திருப்பவர்களோட எண்ணிக்கையை சேர்த்தா இன்னமும் அதிகமாகத்தான் இருக்கும். 2010 அந்த எண்ணிக்கை 3.9 கோடியாக இருந்திருக்கு அப்படின்றதும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட 1/2 கோடி அதிகரிச்சிருக்கு அந்த வேலைக்காக காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக இதை ஸ்டேட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லைவ் ரெஜிஸ்டர் என்ற அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் 2022 ஆண்டில் 77.6 லட்சம் பேர் அவங்க வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்து காத்திருந்திருக்காங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, 67.8 லட்சம் பேர் 2022 அந்த ஆண்டுல வேலைக்காக பதிவு செய்து காத்திருந்தார்கள் என்றும், 3வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு, 58.8 லட்சம் பேர் அந்த லைவ் ரெஜிஸ்டர், அதாவது வேலைக்காக அந்த சமயத்தில் காத்துட்டு இருந்தவர்களோட எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது. ஸோ இது நேஷனல் லெவலில் இருக்கிற புள்ளி விவரத்தெல்லாம் பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 2025 கணக்கீட்டின்படி லைவ் ரெஜிஸ்டரின் அடிப்படையில் ஆண்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்து காத்திருப்பவர்களோட எண்ணிக்கை 14.04 லட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா 17,30,000 பெண்கள் பதிவு செஞ்சு காத்திருக்காங்க. ஆண்களை விட பெண்களோட பதிவு அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இது தவிர மாற்று பாலினத்தவர்கள், அவர்கள் 270 பேர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சுட்டு வேலைக்காக காத்திருக்காங்க அப்படின்ற அந்த தகவலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 2025 ஜூலை மாதத்தின் கணக்கீட்டின்படி 31,35,000 பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்காங்க அப்படின்ற அந்த தகவல் சொல்லப்படுது. ஸோ இது பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை தான். நிறைய பேர் பதிவு செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இவ்வளவு பேருக்கான அந்த பணி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் முக்கியமாக அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் அப்படின்னு தனியாக எடுத்தோம்னா அது இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஒரு கணிசமான சதவீதம் இந்த 31 லட்சம் பேர், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கானவர்களில் கணிசமான சதவீதம் அரசு பணிக்காக காத்திருப்பவர்கள் என்று நிச்சயமாக இருக்கும். ஸோ அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அரசு தரப்பிலிருந்து உருவாக்கப்படுற வேலை வாய்ப்பு ஒரு பக்கம், பிரைவேட் செக்டார்லேருந்து உருவாக்கப்படுற வேலை வாய்ப்பு ஒரு பக்கம். எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்பை அதிகமாக உருவாக்கி அதற்கான தேர்வுகளை உடனடியாக நடத்தி அதனுடைய நடைமுறைகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கு. ஏன்னா இந்த வேலைக்காக காத்திருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டைம் எடுத்துக்கும் போது அவர்களோட தகுதியான வயது உச்சவரம்பு பெரும்பாலான தேர்வுகளுக்கு இருக்கு. அந்த வயது வரம்பு மீறி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அரசு பணிக்குள்ள வர்றது ஒரு சவாலாக மாறிடும். ஸோ அதனால எல்லா நடைமுறைகளையும், பணியிடங்களை உருவாக்க வேண்டும், அதற்காக நடத்தப்படுற தேர்வுக்கான நடைமுறைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பது தேர்வர்களோட முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கு.